friends, welcome to my channel Cute Vlogs Kavi. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு டெசர்ட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஒரு நல்ல ஸ்வீட், அதுவும் சக்கரையே இல்லாத ஒரு ஸ்வீட் ரெசிபி, அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. என்னன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு கப் பாதாம் எடுத்துக்கோங்க. அதில் பாதி கப் முந்திரி, பாதி கப் பிஸ்தா. அது மட்டும் இல்லை, அதுக்கு நெக்ஸ்ட் இந்த ஸ்வீட்டுக்கு நம்ம கொடுக்க போகிறது ஒரு 15 டேட்ஸ் பேரிச்சம்பழம் இதில் எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து இந்த 15 பேரிச்சம்பழத்தையும் நல்லா கட் பண்ணி தனியாக ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் மீதி இந்த 3 நட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பாதாம், பிஸ்தா, முந்திரி, இது 3த்தையும் தனியாக அரைச்சிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பேரிச்சம்பழத்தையும் இந்த நட்ஸ் பவுடரையும் சேர்த்து ஒரு வாட்டி மொத்தமாக நம்ம அரைச்சி இப்போ நம்ம கொட்டிடுறோம். அதுக்கு கூடவே ஒரு 4 ஸ்பூன் அளவு ஓட் மில்க். ஒருவேளை உங்ககிட்ட ஓட் மில்க் இல்லைன்னா பரவாயில்ல, சாதா பால் கூட சேர்த்துக்கலாம், காய்ச்சி ஆற வச்ச பால் கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் அளவு ஓட் மில்க் இதில் சேர்த்துருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த பிடிமானம் நம்ம அந்த ஷேப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக வரும். அதை அந்த நட்ஸ் பவுடரில் சேர்த்து போட்டுக்கோங்க பிசைகிறப்ப. நெக்ஸ்ட்டு ஒரு கப் கோகோனட் பவுடர் நான் அதில் சேர்க்குறேன். ஏன்னா உங்களுக்கு இது பிசையும் போது கொஞ்சம் பிசு பிசுன்னு இல்லாமல் உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக கிடைக்கும். கோகோனட் பவுடர் அந்த தேங்காய் திருவல் போட்டதில் நீங்கள் பிசைகிறப்ப அது ஒன்று. இன்னொன்று, தேங்காயோட டேஸ்ட்டுமே உங்களுக்கு இந்த நட்ஸோடு சேர்த்து சாப்பிட்றச்சு உங்களுக்கு நல்ல ஸ்வீட் உங்களுக்கு இன்னும் நல்ல ஃப்ளேவராக நல்லா வரும். உங்களுக்கு கடையிலையுமே இது ரெடிமேடாகவே கோகோனட் பவுடர் தனியாகவும் கிடைக்கும். வேணும்னா நீங்கள் கூட தேங்காய் திருவல் தனியாக கூட நீங்கள் சீவி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு இந்த ஸ்வீட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பண்ண வேண்டியது ஒன்று தான். இப்போ நம்ம ஷேப் மட்டும் தான் இப்போ நம்ம பிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, பால் மாதிரி ஃபஸ்ட்டு நான் உருட்டிக்கிறேன். பாலாக ரவுண்டாக உருட்டிட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு நான் கையில் ஃப்ளாட்டாக தட்டிடுறேன். இப்போ நம்ம கட்லெட்டு, இந்த வடையெல்லாம் தட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் அதை ஃப்ளாட்டாக நெக்ஸ்ட்டு தட்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம செஞ்சதில் மொத்தமாக எனக்கு ஒரு 12 பீஸ் கிடச்சிருக்குங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, மேலே திரும்பவும் நம்ம தேங்காய் திருவல் லைட்டாக தூவி விட்டுடணும். அப்போ தான் உங்களுக்கு கீழே பாட்டம்லேயும் இல்லை ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதே மாதிரி மேலே தூவிட்டதுக்கப்புறம் திரும்பவும் இதை திருப்பி போட்டு கீழ்ப்பக்கத்துலேயும் இன்னொரு வாட்டி நம்ம தேங்காய் திருவலை தூவி விட்டுடணும். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க. இது நீங்கள் வேணும்னா இப்போவே கூட சாப்பிட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். ஆனால் ஒரு 20 நிமிஷம் நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா பாருங்களேன், உங்களுக்கு அப்படியே இந்த பீஸ் அப்படியே சாலிடாக இருக்கும். இப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்கு இல்லைங்களா, அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சாலிடான டெக்ஸ்சர் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கே இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் அந்த தேங்காய் திருவெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இப்போ உதிராமல் நல்லா இப்போ டைட்டாக இப்போ ஸ்வீட்டில் அழகாக ஒட்டியிருக்கு. ஆனால் இப்போ நான் ஒன்று இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன், கையில் எடுத்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், எனக்கே கொஞ்சம் டைட்டாக இருக்குது பாதியாக எடுக்கும்போது. இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சா தான் உங்களுக்கு இந்த பதம் கரெக்டாக வரும். இப்போ நான் அதை என்ன பண்ணுறேன்னா, இப்போ கீழே ஒரு டிஃபன் பாக்ஸில், ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நீங்கள் போட்டிங்கன்னா கீழே தேங்காய் திருவல் லைட்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா கீழே அதை ஒட்டாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி போட்டுட்டு திரும்ப அதை நீங்கள் ஃப்ரிட்ஜிலே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு 1 வீக், ஒரு வாரம் வரைக்கும் இது நல்லது நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.